தனுஷ் ஏரியாவே சும்மா தெரிக்க விடுறோம். அவர் வந்து இப்ப நடிக்க போறாரா இல்ல என்ன பண்ண போறாரு? லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஸோ ஒண்ணுமே புரியாது அவர் கரியரே என்னால இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. நீங்க அவர் கரியர் கிராஃபே ஆர்க்கே எடுத்து பாருங்க. செம்ம ஹிட் படம் வேணும்னே ஒரு ஃப்ளாப், சூப்பர் ஹிட் படம் அட்டம் பிடிச்ச ஒரு ஃப்ளாப். 3 மரியான் ஒரு பீக்ல போயிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நையாண்டி டெடி பேரை கட்டி போட்டு சார் இன்னொரு ஒரு பண்ணுங்க சார். ஐயோப்பா அந்த படம்லாம் தியேட்டர்ல போய் பார்த்தேன். அவாடா வெற்றிமாறன் தாண்டா திரும்ப வந்து இவரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அப்படி வெற்றிமாறன் வந்து காப்பாத்திட்டு போவாரு, இவர் குடும்பப்படுத்தி வச்சுருவாரு, பதறி வச்சிருவாரு. காப்பாத்துறது நம்ம கரெக்டு தான். பட் நான் என்ன சொல்றேன், VIP 2 பண்றேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. நல்லா செட் பண்ணி வச்சதுக்கு எடுத்த மாதிரி ஆயிடும். விஐபின்னு நானே செட் பண்ணி வச்ச அந்த பிரான்ச்சைஸியும் எடுத்த மாதிரி ஆயிடும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு VIP 2. ஐயோ செய் கல 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 கல. காமெடி பண்ணி சிரிக்கிறல்ல, நல்லாவே இல்ல. ஆக்சுவலி ஐ டிசர்வ் டு பி இன் ஹாலிவுட் சொல்லிட்டு கிரே மேன் அது ஒரு படம் வந்துட்டு போச்சு. அது என்ன பண்ணாரு, எதுக்கு இருந்தாரு, ஒரு இந்தியன் கைன்றாங்க. சரி ஓகே, ஏதோ நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு ஹாலிவுட் படம் பண்ணிட்டாரு பண்ற ஒரு பேருக்காக அதை விட்டுறலாம்னு வச்சுக்கோங்க. நானே வருவேன் சார், நீங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி பண்றதுதான் சார் பிரச்சனை அப்படின்னா நானே வருவேன். தனுஷ் தெரியும், அவர் வந்து இப்போ நடிக்க போறாரா இல்லை என்ன பண்ண போறாரு? மன்றங்கள்லாம் இது பண்ணி என்னமோ செயலாளர்கள்லாம் போட்டுருக்காரு. ஸோ வி டோன்ட் நோ வாட் இஸ் ஸ்டோரி. அவரோட எய்ம் என்ன பண்ணுறாரு தெரில. அவர் ஒரு 2 படம் நல்ல படம் குடிச்சாருன்னா அடம் பிடிச்சி வேணும்னே ஒரு படம் ஃப்ளாப் பண்ணுவார். ஒரு 2 நல்ல படம் வரும். யாருங்க அந்த மனுஷன், ஒரு நேஷனல் அவார்டு கொடுங்கப்பா அப்படி நம்ம கூப்பிட்டு கொடுக்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் 3 நாள் ரிலீஸ் ஆகும். எதுக்கே அந்த படம் நடிச்சு எனக்கு புரியவே இல்லை, என்னையா படம் இதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பண்ணுவார். ஸோ ஒன்றுமே புரியாது அவர் கரியரே என்னால் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் அவர் கரியர் கிராஃபே ஆர்க்கே எடுத்து பாருங்க. செம்ம ஹிட் படம் வேணும்னே ஒரு ஃப்ளாப், சூப்பர் ஹிட் படம் அட்டம் பிடிச்ச ஒரு ஃப்ளாப். இப்படி தான் அவருடைய கிராஃபே வந்துருக்கு. நடுவில் அப்படிதான் ஏதோ ஒரு சரியான ஹிட் படம், அடுத்த படம் பட்டாசுன்னு சொல்லி ஒரு என்னன்னு பட்டாசு என்ன பட்டாசுன்னு பார்த்தா அது ஒரு பொங்கலுக்கு வேற ரிலீஸ், பேரு பட்டாசு, ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. இதெல்லாம் அடம் தானே, அடம் பிடிச்சி பண்றது. இதெல்லாம் ஆடுகள்னு ஒரு படம் பண்ணாரு, நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினார் 2011 பெரிய படம். அதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சீடன்னு ஒரு படம். அந்த படத்தில் அவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியாது. ஏதோ முருகன் மாதிரி ஒரு வீட்டில் வேலை பார்க்குற சமயக்காரர் மாதிரி வந்துட்டு போயிடுவார். விஜய் டிவியில் சீரியல் மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு சீடன்றது சீரியல்னு வச்சுருந்துருக்கலாம், ரிலீஸ் ஆகிட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்புறம் மயக்கம் என்ன பண்ணார், அப்படியே மயக்கமாகவே தான் சுற்றிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளாக. என்ன பண்ணுற அப்படியே போச்சு. அப்புறம் மாப்பிள்ளை, வேங்கை, இந்த மாதிரி ஒரு ரூட்டில் போனார். மாப்பிள்ளைலாம் வந்து சன் பிக்சர்ஸ்க்காக சார் ஒரு 2 வாரம் ஃப்ரீயாக இருக்கிறேன், எதனா என்னை வச்சு பண்ணிக்கங்க, அதனால் அந்த படம் உருப்படவே கூடாது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே அடம் பிடிச்சி ஒரு படம் பண்ணார். அப்புறம் வேங்கைன்னு ஒரு படம் வந்து திரும்பவும் சன் பிக்சர்ஸுக்கு ஹரியை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வச்சு ஒரு படம் அப்படியே இருந்துட்டு அது ஒன்று அது கதைன்னு வச்சுக்க அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 மரியான் அப்படின்னு ஒரு பீக்கில் போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நையாண்டி டெடி பேரை கட்டி போட்டு ஐயோப்பா அந்த படம்லாம் தியேட்டர்ல போய் பார்த்தேன். காலேஜ் படிச்சுட்டு போது பசங்க வேற மச்சான் படத்துக்கு போகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா யோயோ என்னடா படம் இதுன்னு சொல்லி சரியான சாவடி அந்த படம்லாம். அது ஒன்று. அப்புறம் திரும்ப ஹிட்டு கொடுக்குறாரு, வேலையில்லா பட்டதாரி, சரியான ஹிட்டு. மாறி, அநேகன், என்னங்க அநேகன் அநேகன்லாம் வந்து படமா ஃப்ளாப்பு, பட் கதையாக பார்த்தா கேவி ஆனந்த் சூப்பராக எடுத்துருப்பாரு, சரியான படம். அதெல்லாம் நிஜமாவே நல்ல படம். அது ஆக்சுவலாக கதை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விடுங்க. என்னடா இது தலைவன் புடிச்சிட்டாப்புல போலையே, அவள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சு முடிக்கும் போது தலைவர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. படத்தோட பேரை கெஸ் பண்ணுங்க. தொடரி சார். ஏன் சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? இது ஒன்று பண்ணாரா? அப்புறம் கொடி, VIP 2 ஒரு கொடுமையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லெவலில் வந்து வடச்சென்னையில் செட்டில் ஆகிட்டார். அவாடா வெற்றிமாறன் தாண்டா திரும்ப வந்து இவரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அப்படி வெற்றிமாறன் வந்து காப்பாற்றிட்டு போவார், இவர் குடும்பப்படுத்தி வச்சுருவாரு.
கொதறி வச்சிருவாரு. இப்போ வெற்றிமாறன் வந்து காப்பாத்தி வடச்சென்னையை கொடுத்துட்டாரு. இப்போ தலைவன் வந்து சார் நீங்க காப்பாத்துறது நம்ம கரெக்டு தான், பட் நான் என்ன சொல்றேன் VIP 2 பண்றேன், உங்களையும் நீங்க நல்லா செட் பண்ணி வச்சதையும் கெடுத்த மாதிரி ஆயிடும், விஐபின்னு நானே செட் பண்ணி வச்ச அந்த பிரான்சைஸியும் கெடுத்த மாதிரி ஆயிடும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு VIP 2 இதையும் முடிச்சாச்சா. திரும்ப வந்து அசுரன் ஒரு படத்தை கொடுத்து காப்பாத்தி விடுறாரு வெற்றிமாறன். அப்ப முடிவு பண்றாரு சார் இப்போ ஒரு படம் பண்றோம் சார், கன்ஃபார்ம் பக்கா கன்ஃபார்ம், இந்த படம் என் கரியரையும் காலி பண்ணணும், டைரக்டரோடைய கரியரையும் காலி பண்ணணும். ஜிவிஎம் சார் இங்க வாங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களுடைய கரியர் என்னமோ ஒரு மாதிரி அடுத்து என்ன படம் ரொம்ப முக்கியமான படம், இதை பண்ணாதான் நான் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு போக முடியும்னு இருக்கீங்களாமா, வாங்க சார் பண்ண உடனே என்னை நோக்கி பயம் தோட்டா. அது வந்துட்டே இருந்துச்சு. அவ்வளோதான், அந்த படத்தை கஷ்டப்பட்டு கொதறி பதறி கடைசியில் ரிலீஸ் பண்ணி பார்த்தா 2 பேரும் கை கொடுங்க, உங்க கரியரும் முடிஞ்சு என் கரியரும் முடிஞ்சு, வாங்க 2 பேரும் வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறம் சம்பாதிச்ச காசை வச்சு எதனா பண்ணிவிடே, நீ ஏன் சம்பாதிச்ச காசு ஏதாவது பண்ணுவேன், என்கிட்ட அதுவும் இல்லை, அதனால தான் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனை. அப்புறம் என்ன பண்றாருன்னா கர்ணன் ஒரு படம் பண்றாரு, நம்மளுடைய இவரோட சேர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு படம், ஓகே ஒரு பெரிய ஹிட் ஆகலை, பட் ஒரு நல்ல படம். அது ஜெகமே தந்திரம்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜோட ஒரு படம் பண்றாரு. அது என்ன கன்றாவின்னு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு ஸ்டைலில் பண்ணுவாருன்னு தெரியும், ஒரு ஸ்டைலில் பண்ணுவாருன்னு அன்னைக்கு தான் தெரியும். அவரும் வந்து ஒரு மாதிரி கோக்குமாக்கா ஒரு படத்தை பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட்டார். சரி, ஹிந்தியில் வந்து நம்ம ரொம்ப நல்ல டைரக்டர் சூப்பராக பண்ணுவார், இவரோட ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அத்தரங்கி ரே ஒரு நல்ல படம் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு மைண்டுக்குள்ளே, தன்னை தானே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை நம்ம சரியில்லை, நம்ம ஏதோ என்னமோ தப்பா பண்றோம், சம்திங் இஸ் ராங். மாறன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, மாறன் ரிலீஸ் பண்ணிட்டோம், இப்போ நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு அது அப்போதான் அவர் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்றாரு. சார் அந்த மாறன் படம் எதுக்கு சார் பண்ணீங்க? இல்லை மாளவிகா மோகனோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை, அப்படிதான் இருக்குது கிட்டத்தட்ட. எனக்கு என்ன எதுக்கு அந்த படம் என்ன பண்ணாரு ஒண்ணுமே புரியல, அது ஒரு கொடுமை. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து திரும்ப என்ன முடிவு பண்றாருன்னா எப்படிலாம் போகுதுன்னு பாருங்க, ஆர்க்கு மட்டும் கவனிங்க. இப்போ என்ன முடிவு பண்றாருன்னா நான் வந்துட்டு why shouldn't I do Hollywood, actually I deserve to be in Hollywood சொல்லிட்டு கிரே மேன் அது ஒரு படம் வந்துட்டு போச்சு. அது என்ன பண்ணாரு, எதுக்கு இருந்தாரு, ஒரு இந்தியன் கைன்றாங்க என்னமோ வந்து அந்த படத்தெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே, ஏதோ நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் போயிட்டு ஒரு ஹாலிவுட் ஒரு படம் பண்ணிட்டாரு பண்ற ஒரு பேருக்காக அதை விட்டுறலாம்னு வச்சுக்கோங்க. நானே வருவேன் சார், நீங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி பண்றதுதான் சார் பிரச்சனை அப்படின்னா நானே வருவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா திருச்சிற்றம்பலம்ன்ற ஒரு தமிழ் ஹிட்டு கொடுத்துட்டாரு. இப்ப திருச்சிற்றம்பலம் நல்ல ஹிட்டு, எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்குலாம் பிடிச்சி போச்சு, சூப்பர், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோருக்கு திரும்ப வந்துட்டாரா இவரு சந்தோஷப்படுறாங்க. அது அவருக்கு பிடிக்காதுல்ல சார், என்ன நீங்க புகழ்றீங்க நல்லா இருக்குன்றீங்க, சாய்ஸ் செலெக்ஷன் படம் நல்லா இருக்குன்றீங்க, அதை எடுத்து விடுது கொண்டாங்க அப்படின்னு டக்குன்னு நானே வருவேன் இறக்கி விட்டாச்சு வச்சுக்கோங்க, சும்மா என்னைய புகழ்ந்துட்டீங்க எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு நானே வருவேன். இப்போ தலைவன் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரிசையாக கொடுக்குறேன் சார், இனிமேல் இந்த இப்படிலாம் இல்லை, இப்படிதான் வாத்தி கேப்டன் மில்லர் இப்படியே போகிறோம் சார், நம்ம தர மட்டத்துக்கு போகிறோம் சார், குபேரா இட்லி கடை அப்படியே சார், என் கரியருடைய அடுத்த கட்டத்துக்கு நான் போவே கூடாது சார், என்னை யாரும் ஒரு ஹீரோவாக கூட மதிக்கூடாது சார் அப்படின்ட்டு அங்கே போய் நிறுத்துறாரு. நடுவில் காப்பாற்றுனது ஒரு படம் தான், ராயன்னு ஒரு படம், அது அவரே டைரக்ட் வேற பண்ணாரு, அந்த ஒரு படம் காப்பாற்றி விட்டாரு. சும்மா இப்படி படம் தான், இப்படிலாம் இல்லை, இப்படி பண்ணிட்டு ஒரே இறக்கி கேப்டன் மில்லர் இட்லி கடையெல்லாம் வச்சு புதைச்சிட்டாரு. இட்லி கடை போகும்போதெல்லாம் தலைவன் கிராஃப் வந்து க்ளோஸ். இப்போ வந்து கையில் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு ஓம் அப்படின்னு சொல்லி, அது என்னமோ வந்து ஓம் நம சிவாயன்னு ஊர்ல பேசும்போதெல்லாம் வர சொல்லிருக்காரு, அரோகரா சொல்றாரா, அந்த மாதிரி இப்போ ஓம்னு ஒரு படம் வேற நடிச்சுக்காரு. எப்படி அங்கேயோ குதிச்சு வந்து ட்ரெய்லர்ல குத்துற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்துச்சு. அடுத்து மறுபடியும் தமிழ் முருகன் வச்சு வெற்றிமாறன் காப்பாத்தி விடுவாரா பாப்போம். நடுவில் ஒரு படம் வந்துச்சு, அதை மறந்துட்டீங்களே, கடைசியா இப்போ எப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சாரு, கேம் எப்படி க்ளோஸ் பண்ணி தரமட்டத்துக்கு போனாரு. அதுல கடைசியா இந்த ஓம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஓம் ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் சொரண்டி மண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சு போன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு, கரை போய் பார்த்துட்டு வந்தேன், போட்டு தோண்டி உள்ள போய் ஒளிஞ்சுப்போம். தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் இப்போ ஆக்டிவ் ஹீரோஸ் இருக்கீங்க அப்படின்னு தேடி பார்த்தா நம்மளை கண்டே பிடிக்க முடியாது, நம்ம தான் கீழே மண்ணுக்குள்ள புதஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படியே பிதுங்கி ஓம் நம சிவாய அப்படின்னு இப்போ அடிச்சு மண்ணுக்கு வந்து எந்திரிச்சு வருவாரு ஓம் படம் ரிலீஸ் ஆகும்போது. இதுதான் தலைவன் கிராஃப். ஒரு ஹீரோன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்படி போற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது, இப்போ நீங்க கூட சொன்னீங்க சிவகார்த்திகேயன் ஒரு பேரை சொல்லி ஒரு கிராஃப் எப்படி இருக்குது பாருங்க. அங்க சின்ன ஹிக்கப் வந்தாலும் அப்படியே அதை பிடிச்சி திரும்ப அடுத்தடுத்து
இவரெல்லாம் வந்து ஒரு பெரிய சென்சேஷன். இவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஜய் அஜித்துக்கு அப்புறம் அடுத்த கெட்டப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷ் சூர்யா, தனுஷ் சிம்பு அப்படின்னு பேசிட்டு இருந்த காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அதில் இருக்கிற ஒருத்தர் இப்படியா படம் சூஸ் பண்ணுவார். நான் அதில் வெற்றிமாறன் ஒருத்தர் பாவப்பட்ட மனுஷன் வந்து காப்பாற்றி விட்டு போகிறது, அதுக்கப்புறம் அடம் பிடிச்சி கீழே போய் அப்படி அந்த மாதிரி ஒரு கிராஃப். அதனால் இந்த மாதிரிலாம் ஆர்டிஸ்ட்டுங்களை நம்ம வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம யார் தான் நம்மளை கொண்டு போவா அப்படின்னா நாளைக்கு நீங்கள் பிரதீப் ரங்கநாதனையோ இவங்களையோ தான் நம்பி இருக்கணும் போல இருக்குதுன்ற மாதிரி தமிழ் சினிமா போய்கிட்டு இருக்கு இப்போ. ஆனால் அதில் 1000 crore போகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்லாம் நம்ம யாரையுமே சொல்லணும்னா யாரை வேணா வச்சு எடுக்கட்டும். நாளைக்கு ஜெயம் ரவியே வச்சு பொன்னியின் செல்வன் எடுத்த மாதிரி இன்னொரு படம் கூட எடுக்கட்டும். இங்கே பிரபாஸ் ஏற்றி விட்ட மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஆனால் கதையை மாசா கெத்தா ஒன்று ரெடி பண்ணால் மட்டும்தான் நம்ம ராஜ். ஏன்னா நம்ம டஃப் கொடுக்குறது யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னா காந்தாராவை எழுதுன ரிஷப் ஷெட்டிக்கு அகெயின்ஸ்டா. ரிஷப் ஷெட்டியோட காந்தாரா ரைட்டிங்க்கு நீங்கள் டஃப் கொடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு RRR எடுத்த, பாகுபலியை எடுத்த, இப்போ அடுத்து மாசான ஒரு படத்தை எழுதிக்கிட்டு இருக்கிற மகேஷ் பாபுவை வச்சு எடுத்துட்டு இருக்கிற நம்மளுடைய ராஜமௌலிக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ரைட்டிங் இருக்கணும். அப்போ அந்த கட்டத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய ரைட்டர் யாரு, ஹூஸ் த பெஸ்ட் ரைட்டிங் வச்சிருக்கிற ஒரு புது உலகத்தை காட்டுற டிரெக்டர் யாருன்னா சங்கருடைய பிள்ளை அட்லி தான் வந்து நம்மளை காப்பாற்றணும். ஏன்னா சங்கரே திரும்ப எந்திரிச்சு நவர்கடா எல்லாம் சும்மா பிளடி ஃபுல்ஸ் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி அவர் ஒன்று பண்ணி ரைட்டிங்கில் ஒரு மாசை காட்டினாதான் உண்டு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரச்சனை நமக்கு இப்போ என்ன ரியாலிட்டியில் இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாம் பூரா சாமி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ரைட்டா? இப்போ உலகின் தலை சிறந்த இந்தியன் சினிமா எதுன்னு நீங்கள் டாப் லிஸ்ட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா காந்தாரா வந்துருச்சு. காந்தாராவாவது ரொம்ப ஜென்யூனாக எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு இதை வச்சு. பட் இருந்தாலும் காட் ஃபில்மு. புஷ்பா 2 சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஃபில்மை புஷ்பா 2ன்னு செகண்ட் வெஞ்சர் போகும்போது அவருக்கு கெட்டப்லாம் போட்டு சாரிலாம் போட்டு அவரும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க புஷ்பா. அடுத்து இப்போ குக்கிங்கில் இருக்கிற படமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ஸ்டார் விஜய் டிவியில் வந்த டப்பிங் சீரியல் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னடான்னா அங்கே ஒருத்தர் வந்துட்டு ரன்பீர் கபூர் வச்சு ராமாயணம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜமௌலி வாரணாசின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு. பாகுபலி போனார். பாகுபலிலே பார்த்தீங்கன்னா அந்த சிவனுடைய அந்த ஒரு ஃபோர்ஸு அதெல்லாம் அந்த படத்தில் இருந்துச்சு. நீங்கள் இதுலேயுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வாரணாசி ஃபுல்லாகவே வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு இந்தியா, வாரணாசியில் தான் இந்த உலகமே ஆரம்பிச்சுது. அப்புறம் அங்கே போய் இங்கே போய் திரும்ப வாரணாசியில் இன்றைக்கி என்ன நடக்குது, நடுவில் ராமர் சண்டை போட்டார், அனுமர் வந்தார் போனாருன்னு இப்போ எல்லாம் இவங்க இதை நோக்கி போய்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம எப்படி இதுக்கு முட்டு கொடுத்து நம்ம சண்டை போட்டு நம்ம இதுக்கு மேலே வரப்போகிறோம். அப்போ அன்றைக்கி மணிரத்னம் 2010-11 ரிலீஸ் பண்ண ஒரு ராவணன் மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்ற இந்த ஒரு குழப்பத்தில் தான் இப்போ தமிழ் சினிமா இருக்குது. ஸோ அவங்க ஒரு ட்ராக்கை கிளியராக பிடிச்சிட்டாங்க. ஆந்திரா ஆடியன்ஸு, கர்நாடகா ஆடியன்ஸ்லாம் தமிழ்நாடு ஆடியன்ஸ் மாதிரி கிடையாது. நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு போயிட்டீங்கனாலே காடை வச்சு செம்மையாக சம்பாதிக்கலாம். நடுவில் ஒரு மொக்க படம் வந்துச்சு ஆதி புருஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் அதெல்லாம் போச்சு பல 100 கோடிக்கு. தியேட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு வந்துருச்சு. ஆப்ரேட்டர் ரூம் இந்த ஓட்ட வழியா இவங்க உடனே ஜெயனுமான் குரங்க விரட்டி விட்டு படத்தை பாருங்கடா அப்படின்னா ஜெயனுமான் படம் பார்க்குறாங்க. அப்புறம் சீட்டில் பக்கத்து ஒரு சீட்டை மட்டும் புக் பண்ணி வச்சுட்டு அந்த சீட்டில் வந்து ராமரோட ஒரு படம் நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம் சாமி படம், அந்த மாதிரி படத்தை ராமரை உட்கார வச்சு ராமர் பாருங்க ராமர் உங்களை வச்சு படம் எடுத்திருக்காங்க பாருங்க ராம்ஜி படம் பார்க்கறாரு ராம்ஜி. தியேட்டர்ல பஜனை போய் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ராமும் கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிடுவாரு. கோக் குடிப்பீங்களா ராம் அப்படின்னு கோக்கு பாப்கார்ன்லாம் வச்சுட்டு ராம்ஜி பாப்கார்ன் ஜூஸ் குடிச்சிட்டு ராமோட உட்காந்து ராம் படம் பார்க்கறானுங்க இவனுங்க. இவனுங்களுக்கு மத்தியில் நீங்க எப்படி வண்டி ஓட்ட போறீங்க இப்ப? அப்ப இதை தாண்டி நீங்க கிரியேட் பண்ற ஒரு வேர்ல்டு பகுத்தறிவா இருக்கணும், நியாயமாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக லாஜிக்கலாக இருக்கணும். அதை வச்சு நீங்கள் ஒன்று பண்ணி இந்த இதுக்கு டஃப் கொடுத்து நீங்கள் ஜெயிச்சு முன்னாடி வரணும். நீங்கள் 1000 கூட ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னா அப்போ எவ்வளவு டாஸ்க் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு பாருங்க. ஒன்று நீங்கன்னா அந்த மாதிரி ராமர் வச்சு ஒரு படம் எடுத்துருங்க, ராமாயணான்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் ஒன்று எடுத்து ஒரு ஸ்டார் விஜய் படம் பண்ணுறீங்க. இல்லைனா ராவணன் ஒன்று எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா வந்து ஏதாவது நம்ம ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மனை வச்சு எதனா ஒரு பொட்டம்மன், இந்த அம்மன் அந்த அம்மன், ராஜகாளி அம்மன் அப்படின்னு எதனா ஒரு படத்தை வச்சு எடுத்து அவங்க வந்து இங்கேருந்து எப்படி ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க என்ன எதனா ஒன்று எடுத்துடணும். இல்லைன்னா வந்து நம்ம வண்டி ஓட்ட முடியாது. லோக்கியை வச்சு நம்பிக்கிட்டு அட்லி இவர் இதுதான் நமக்கு இருக்கிற இப்போ ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள். இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ஒரு 1000 crore பண்ண போகிறோங்கிறது வந்து இட்ஸ் a huge task. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து பார்க்கலாம். ரைட், ஓகே, பாய்.